எல்லாருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டில் பாரம்பரியமாக நடந்துட்டு இருக்க ஒரு வீர விளையாட்டு தான் ஜல்லிக்கட்டு. ஆனால் கடந்த சில வருடங்களாக அதை நடத்தலாம் நடத்தக்கூடாதுன்னு ஏகப்பட்ட குழப்பங்கள் ஏற்பட்டுட்டே இருக்கு. இதுக்கு காரணம் மனிதர்கள் மற்றும் விலங்குகள் மேல இருக்க மனிதாபிமானம் தான் அப்படின்னு ஒரு தரப்பினர் சொல்றாங்க. ஆனா இன்னொரு தரப்பினர் இதுக்கு காரணம் வெளிநாட்டு கார்ப்பரேட் நிறுவனங்கள் நடத்துற சதி திட்டம் தான் அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. இது இன்னைக்கு நேத்து பிரச்சனை கிடையாதுங்க. ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி பிரிட்டிஷ் நம்மள ஆட்சி செஞ்சப்ப கூட அவங்களால நம்ம நாட்டை கான்கவர் பண்ண முடிஞ்சதே தவிர நம்ம மக்களை முழுசா அவங்க கண்ட்ரோலுக்கு கொண்டு வர முடியல. ஏன்னா நம்ம மக்கள் முழுக்க முழுக்க விவசாயத்தை நம்பி இருந்தாங்க. விவசாயம் மாடுகளை நம்பி இருந்துச்சு. ஏறு உழுவுதலுக்கு மாடு பயன்பட்டுச்சு. மாட்டு சாணம் பூச்சிக்கொல்லியாவும் உரமாவும் பயன்பட்டது. இதனால வெள்ளையர்களால அவங்களோட ஃபர்டிலைசர்ஸ், பெஸ்டிசைட்ஸ் அந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பெருசா இங்க நம்ம நாட்டில் விற்க முடியல. இந்த மாதிரி காரணங்களுக்காகவும் உணவுக்காகவும் அவங்க என்ன பண்ணாங்கன்னா மாடுகளை அழிச்சாங்க. இதனால அன்னைக்கே நம்ம நாட்டு மக்கள் இது போன்ற பொருட்களை வெள்ளையர்களை நம்பி வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு பாருங்க, நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்க முக்காவாசி பொருள் வெளிநாட்டு நிறுவனங்களோடது தான். ஆனா பால் அப்படி கிடையாது. இன்னும் வெளிநாட்டுல இருந்து இறக்குமதி பண்ண வேண்டிய சூழ்நிலை நமக்கு இதுல ஏற்படல. அதுக்கு காரணம் நம்முடைய நாட்டு மாடுகள் தான். ஜல்லிக்கட்டை நிறுத்திட்டீங்கன்னா காளை மாடுகளுக்கான அவசியம் குறைஞ்சிரும். ஆட்டோமேட்டிக்கா நம்ம நாட்டு மாடுகளோட எண்ணிக்கையும் குறைஞ்சு போயிடும். ஸோ இப்ப நம்மளுக்கு கிடைச்சிட்டு இருக்க ஊட்டச்சத்தான ஏட்டு வகை பால் நமக்கு கிடைக்காது. அதையும் நாம வெளிநாட்டுல இருந்து இறக்குமதி பண்ண வேண்டிய சூழ்நிலை நமக்கு கண்டிப்பா ஏற்படும். இதெல்லாம் நடக்கணும்னா ஜல்லிக்கட்டு நடக்க கூடாது தானே. இதெல்லாம் பார்த்துட்டு எங்க பேஜை லைக் பண்ணுங்க அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஆனா கடைசி தமிழனுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் போய் சேர்ற வரைக்கும் தயவு செய்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நன்றி.